ஓகே. ஸோ குரூப் அனகிராம்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அதில் அனாகிராம்லாம் நம்ம குரூப் பண்ணணும். அனாகிராம்னா என்ன அப்படின்னா, இப்போ நேட்டு டேனுன்றது அனாகிராம். அனாகிராம்னா இங்கே இங்கே ஒரு லெட்டரும் எத்தனை வாட்டி வந்திருக்குதோ இன்னொரு ஸ்ட்ரிங்லேயும் அதே லெட்டர் அத்தனை வாட்டி தான் வந்துருந்துச்சு அப்படின்னா அது அனாகிராம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என் ஒரு வாட்டி வந்திருக்கு, ஏ ஒரு வாட்டி வந்திருக்கு, டி ஒரு வாட்டி வந்திருக்கு. அதே தான் இங்கேயும் என் ஒரு வாட்டி, ஏ ஒரு வாட்டி, டி ஒரு வாட்டி. ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸும் சேமாக இருக்கணும், லெட்டர்ஸும் சேமாக இருக்கணும், ரைட். ஸோ அது வந்து அனாகிராம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஏடிஇ எல்லாமே ஒரு வாட்டி தான் வந்துருக்குது, ரைட். ஸோ இதெல்லாம் ஒரு அனாகிராம். இது எல்லாத்தையும் நம்ம குரூப் பண்ணணும், ரைட். ஸோ இப்போ குரூப் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஹேஷ் மேப்பில் வந்து ஒரு பர்டிகுலர் கீ வச்சுக்கணும். அனாகிராமுக்கெலாம் எல்லா அனாகிராமுக்கும் அந்த கீ வந்து சேமாக இருக்கணும். அந்த கீயில் வந்து ஒரு லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டில் போயிட்டு எல்லா ஸ்ட்ரிங்கையும் நம்ம அப்பன் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டு டேனு இது எல்லாத்தையும், நேட்டு அப்புறம் வந்து இந்த டேனு. இப்போ நேட்டு டேனு எல்லாத்துக்குமே ஒரு கீ வந்து சேமாக வரணும், ரைட். எல்லா அனாகிராமுக்கும் எது வந்து சேமாக வரும்னா அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஷார்ட் பண்ணணும்னு வச்சுங்க. ஓகே. இப்போ டேனை ஷார்ட் பண்ணாலுமே ஏபிஏஎன்டியா எம்என்ஓபி கியூஆர்எஸ்டி எம்என்ஓபி கியூஆர்எஸ்டி. ஸோ எண்ணுக்கு அப்புறம் தான் டி வரும், ஆண்ட் இங்கேயும் வரும், இங்கேயும் ஆண்ட் தான் வரும். ஸோ இதை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா, அனாகிராம்ஸை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு சேம் வேல்யூ தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அனாகிராமை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பார்த்து இதை நம்ம லூப் அடித்து போகும்போது ஒரு வேல்யூயும் ஷார்ட் பண்ணி அதை கீயாக யூஸ் பண்ணி அங்கே போயிட்டு நம்ம அந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணிடலாம். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டேனுக்கு வந்து டேன் வந்து கீ வந்து ஆண்ட்னு வரும். ஆண்ட்ன்ற கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேனை இன்சர்ட் பண்ணிவிடுவோம், அப்புறம் நேட்டையும் இன்சர்ட் பண்ணிவிடுவோம், டேன் இன்சர்ட் நேட் இன்சர்ட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஒரு ஹேஷ் மேப்பை ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணாலே இந்த மாதிரி குரூப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ அது எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு இந்த மேப்பை டிக்ளேர் பண்ணணும். கீ என்ன, ஒரு ஸ்ட்ரிங்கு, வேல்யூ என்ன, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸு. இந்த மேப்பை டிக்ளேர் பண்ணிக்கணும். ஒரு ஸ்ட்ரிங்காக லூப் அடிக்கணும். லூப் அடித்தோமா, அப்புறம் அதில் ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஷார்ட் பண்ணணும். ஸோ ஷார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஈட்னா இதை வந்து கேரக்டர் அரேவாக மாற்றி ஷார்ட் பண்ணுறோம். ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட்டை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ இதுதான் கீ. ஓகே. இப்போ அதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரே லிஸ்ட்டாக போடணும். அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் அரே லிஸ்ட்டாக போடணும். ஸோ அதுக்கு வந்து புட் இஃப் ஆப்சென்ட், ஏற்கனவே ஒரு அரே லிஸ்ட் இல்லை, அந்த கீயே இல்லைன்னா ஒரு அரே லிஸ்ட்டை போடுறோம். அரே லிஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் அந்த அரே லிஸ்ட்டை எடுக்கிறோம். கெட் பண்ணால் அந்த அரே லிஸ்ட் வரும். அந்த அரே லிஸ்ட்டில் நம்ம ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கு, அதை போய் ஆட் பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரி இப்போ பாரு, கீ வந்து ஆண்டில் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் என்ன, டேன் ஆட் ஆகிடுமா. அதே மாதிரி இந்த ஹேஷ் மேப்பை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ அப்போ டேனும் இதில் ஆட் ஆகிடும், நேட்டும் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அனாகிராமையும் இந்த கீ பேஸ் பண்ணி குரூப் பண்ணிட்டோம் ஒரு ஹேஷ் மேப்பில். குரூப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னென்னா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு அரே லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு அரே லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போடணும். ஸோ அதுக்கு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ்லாம் என்ன, இந்த அனாகிராமில் இருக்கிற, இந்த மேப்பில் இருக்கிற வேல்யூஸ் தான். ஸோ மேப் டாட் வேல்யூஸ் போட்டால் இது எல்லாமே வந்துடும். அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணாலே நமக்கு இது வந்துடும். ஓகே. இப்போ இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து என்னன்னு வச்சுப்போம். ஓகே. மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஈச் ஸ்ட்ரிங் வந்து கேன்னு வச்சுப்போம். ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் என்னன்னா, இங்கே ஒரு லூப் ஓடுது. ஸோ n டைம்ஸ் ஓடும். நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துரும், அத்தனை டைம்ஸ் ஓடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட மேக்ஸிமம் லென்த் கே. அந்த ஸ்ட்ரிங்கை ஷார்ட் பண்ணுறோம். ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி, n log n, கரெக்டாக. ஸோ கேன்றதுனால k log k. ஓகே. ஸோ அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி இந்த n-க்குள்ளே இது இருக்குது, அதனால n into k log k, அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா ஒரு வேலைக்கும் இந்த ஷார்ட்டிங் ஓடுதில்ல, k log k. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ரிங்கையும் யூஸ் பண்ணுறோம், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸும் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து n into k, இது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இதில் இன்னொரு விதமாக நம்ம கீயை கொண்டு வரலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கையே கீயாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஷார்ட் பண்ண வேண்டியது இருக்குது.
அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா கேரக்டர் கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 26 கேரக்டர்ஸ் இருக்கா, அனாகிராமுக்கு எல்லாமே இந்த 26 கேரக்டர்ஸ் கவுண்ட் வந்து சேமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபி எல்லாமே 0, டி ஒரு வாட்டி வந்திருக்குது, ஓகே, ஏ ஒரு வாட்டி வந்திருக்குது, என் ஒரு வாட்டி வந்திருக்குது. அதே தான் இதுக்கும் டி ஒரு வாட்டி, ஏ ஒரு வாட்டி, என் ஒரு வாட்டி. இது கேரக்டர் கவுண்ட் வந்து சேமாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் கவுண்ட்டை கண்டுபிடிச்சி அதை நம்ம கீயாக யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணால் என்ன அட்வான்டேஜ்னு பார்ப்போம். ஸோ இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், கீ மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ கீ என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் கவுண்ட் ஃபார் ஈச் அனகிராம் வந்து சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேனுக்கும் நேட்டுக்கும் 26 கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த 26 கேரக்டர்ஸோட கவுண்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஒரு லெட்டராக போகிறோம். இது கரஸ்பாண்டிங், இப்போ மொத்தம் 26 கவுண்டர்ஸ் இருக்குது, ஓகே. 26 கவுண்டர்ஸில் அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் போய் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் எப்படி போகிறது, இப்போ டீனா டீயோட இண்டெக்ஸ் என்ன, டீயோட இண்டெக்ஸ் வந்து டி மைனஸ் ஏ, இந்த கேரக்டர் ஏ, ஓகே. இதோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கி வேல்யூ வந்து ஏவோட இந்த வேல்யூ மைனஸ், இப்போ ஏவோட ஆஸ்கி வேல்யூ 40 அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும். பியோட ஆஸ்கி வேல்யூ 41, சியோட ஆஸ்கி வேல்யூ 42. இப்போ ஸ்மால் ஏக்கு ஆக்சுவலாக ஆஸ்கி வேல்யூ வந்து 97 நினைக்கிறேன். ஸோ பியோடது வந்து 98, 99 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பியோட இண்டெக்ஸுக்கு போகணுன்னா அந்த பி மைனஸ் இந்த 97 இந்த கேரக்டர் ஏ போட்டோன்னா நமக்கு அந்த இண்டெக்ஸ் கிடச்சிடும். அது கரஸ்பாண்டிங் கேரக்டர் கவுண்ட்டுக்கு போயிடும். இப்போ ஏனா இண்டெக்ஸ் வந்து 0, பிக்கு இண்டெக்ஸ் 1, சிக்கு இண்டெக்ஸ் 2. ஸோ அது கரஸ்பாண்டிங் கேரக்டர் மைனஸ் இந்த இது ஏ போட்டோம் அப்படின்னா நம்ம கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் கிடச்சிடும், அதை கவுண்ட் பண்ணிடுறோம். ஸோ இது கரஸ்பாண்டிங் கவுண்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே. இது நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு வந்து ஒரு கீ ஜென்ரேட் பண்ணுறோம். கீ ஜென்ரேட்டர் என்ன பண்ணுறோம்னா, மொத்தம் 26 கவுண்டர் இருக்கா, இந்த 26 கவுண்டர் எப்படி இருக்கும், ஒரு அரே இருக்கும், கரெக்டாக. அதானே இந்த 26 இந்த 26ல் வந்து பார்த்திங்கன்னா இது 26 கவுண்டர்ஸ் இருக்கும். இதில் ஏ எல்லாமே 0ன்னு இருக்கும். அப்புறம் வந்து டீக்கு மட்டும் 1ன்னு இருக்கும், டி எங்கே இருக்கோ 1ன்னு இருக்கும். ஏ வந்து 1ன்னு இருக்கும், என் வந்து 1ன்னு இருக்கும், மற்ற எல்லாமே 0ன்னு இருக்கும், கரெக்டு. இப்போ இந்த அரேயில் லூப் அடிக்கிறோம், இந்த 26 இதில் லூப் அடிக்கிறோம். லூப் அடித்து என்ன எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹேஷ் அப்பன் பண்ணுறோம், அப்புறம் இந்த வேலையை அப்பன் பண்ணுறோம், அப்புறம் ஒரு ஹேஷ் அப்பன் பண்ணுறோம், அப்புறம் இந்த வேலையை அப்பன் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் கீயை ஜென்ரேட் பண்ணுறோம், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் யூனிக்காக இருக்கிறதுனால இதுவும் யூனிக்காக இருக்குமா, இதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறோம், ஓகே. ஸ்ட்ரிங் பில்டர்லேருந்து ஸ்ட்ரிங் பிடிச்சா ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறோம். இதுதான் கீ, கவுண்ட் ஆஃப் ஈச் கேரக்டர்ஸ் தான் கீ. அந்த கீயை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கீயை யூஸ் பண்ணி தான் அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த கீயில் போயிட்டு நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை ஹேண்டில் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம வந்து அது எல்லா வேல்யூஸையும் நம்ம போன வாட்டி பண்ண மாதிரியே ஒரு அரே லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து, ஓகே, இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டிங் எதுவும் பண்ணுறதில்ல. இதுக்கு வந்து என்னு, கரெக்டாக. இது வந்து இந்த இது எவ்வளோ நேரம் ஓடும், ரைட். திஸ் இஸ் இந்த கேரக்டர் அரே வந்து பார்த்திங்கன்னா இட் வில் ரன் ஃபார் 26 டைம்ஸ், ரைட். ஸோ இது வந்து இந்த லூப் வில் ரன் ஃபார் k டைம்ஸ், கரெக்டாக. திஸ் லூப் வில் ரன் ஃபார் k டைம். ஈச் ஒரு ஸ்ட்ரிங்கோட மேக்ஸிமம் வேல்யூ k. ஸோ n இன்டூ k, ரைட், அந்த கேரக்டர் கொண்டு பாப்புலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி n இன்டூ k தான். ஆனால் ப்ரீவியஸ் டைம் நம்ம ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணும்போது n இன்டூ k லாக் என்ன இருந்துச்சு, ஏன்னா அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம சார்ட் பண்ணுறோம். இங்கே லூப் அடித்து ஜஸ்ட் கேரக்டர் தான் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ n இன்டூ k, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து n இன்டூ k தான். ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ரெண்டுமே n இன்டூ k தான். n இன்டூ k ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இந்த ஹேஷ் மேப்னால வருது, ரைட். n ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, ஒரு வாட்டியும் நம்ம k யூஸ் பண்ணிக்கிறோம், ரைட். நம்பர் ஆஃப் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து n இன்டூ k. ஸோ இது வந்து பெட்டர். நம்ம இது மாதிரி கேரக்டர் கவுண்டர் கீயாக யூஸ் பண்ணால் டைம் காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆல் த டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு.